இக்குருவின் படத்திலுள்ள சக்தியினால் நான் உடல் நலமுற்ற சில நாட்களுக்குள்ளேயே மகத்தான ஓர் ஆன்மீக தரிசனம் கண்டேன். ஒரு காலை வேளை எனது படுக்கையில் உட்கார்ந்தபடியே நான் ஓர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டேன். மூடிய கண்களின் இருளுக்குப் பின் யாதுளது? எனது உள்மனதில் இந்த ஆராய்ச்சி எண்ணம் வலுவாக எழுந்தது. உடனே எனது அகக்கண்களின் உள்நோக்கில் ஒரு பேரொளி உருக்கொண்டது. எனது நெற்றியினுள்ளே ஒளிர்ந்த ஒரு பெருந்திரையில் மலைக்குகைகளில் தியான கோலத்தில் விற்றிருக்கும் தெய்வ தவ முனிவர்களின் உருவங்கள் சிறிய திரைப்படங்கள் போன்று தோன்றின. நீங்கள் யார்? நான் இறைந்து பேசினேன். நாங்கள் இமாலயத்தில் உள்ள யோகிகள். அத்தெய்வீக விடையை வர்ணிப்பது கடினம். எனது மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஆகா, நானும் இமாலயத்திற்கு வந்து உங்களைப் போன்று ஆவதற்கு ஏங்குகிறேன். அத்தோற்றம் மறைந்தது. ஆயினும் அவ்வெள்ளி கிரணங்களின் பேரொளி என்றும் விரிந்த வளையங்களாகி எல்லையில்லாமல் பறந்தன. இந்த அதிசய ஒளி யாது? நான் ஈஸ்வரன், நான் ஒளி. அக்குரல் மேகங்களின் முழக்கம் போல் இருந்தது. நான் உன்னுடன் இரண்டரக் கலக்க விரும்புகிறேன். எனது தெய்வீக பரவச நிலையிலிருந்து நான் மெல்ல விடுபட்ட போது இறைவனை தேட வேண்டுமென்ற அவா நிரந்தரமாக என்னுள் நிலைத்துவிட்டது. அவன் என்றும் புதிய அழியாத பேரின்பம். இந்த நினைவு அத்தரிசனம் பெற்ற பின் நெடுங்காலத்திற்கு நீடித்தது.